என்ன யாழ்னி விசேஷம் நல்லபடியா முடிஞ்சு மாப்பிள்ள பேசிக்கிட்டாரா உன்ட்ட? நல்லா இருந்து ஜோடி ரெண்டு பேருக்கும். இது மேக்கப் எல்லாமே நல்லா இருந்து மாப்பிள்ளை துணியும் நல்லா இருந்து பத்துக்கோ. ஆமா நான் பத்தி தவ குழந்தைகள் ரெண்டு எங்க காணும்? உள்ள இருக்காங்க சித்தி, இப்போ வருவாங்க. துணி மாத்திட்டு இருக்காங்க. இதோ ரெண்டாவது தவ குழந்தை வந்துருச்சு சித்தி. தவ குழந்தா அப்படின்னா? இப்ப நான் சித்தி நான் பத்த ரெண்டு தவ குழந்தைங்க எங்கேன்னு கேட்டுச்சு. அதான் உள்ள துணி மாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய் மூடல நீ வந்துட்ட. அதான் சொல்லுவேன் ரெண்டாவது தவ குழந்தைன்னு. ஏக்கா நீ இன்னும் அந்த போன் ஓபன் பண்ணாம இருக்க? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. போன் ஓபன் பண்ணுக்கா முதல்ல. இல்ல இருக்கட்டு சச்சி, அப்புறமா பாத்துக்கலாமே. என்னக்கா உன்னோடி ஒரு போன் ஓபன் பண்ண முடியல உனக்கு? நாங்கெல்லாம் எங்க அப்பா கொண்டு வந்து சோத்து டாப்பா ஆத்திரத்தையே ஓடி போய் திறந்து பார்ப்போம், ஏதாவது இருக்கா இல்லையா, ஏதாவது அப்பா திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு. உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு, அதை ஓபன் பண்ணதுக்கு முடியலன்னா ஓபன் பண்ணுக்கா. சும்மா இருங்கடி, அவ அப்புறமா ஓபன் பண்ணி பாப்பா. அவளு வைக்கப்படுதல்ல, இருக்கட்டு. அவ கையில குடு சத்தி, அவ கையில குடு. இந்த லட்சுமி காப்பி எடுத்துக்கோ. யாழினி என்ன சத்தி எல்லாம் எடுத்துக்கிடுங்கம்மா, காப்பி சூடா இருக்கு. நீ காப்பி குடிக்கலையா? உனக்கு எடுத்துட வேண்டியதுனக்கா. இல்ல சத்தி இப்பதான் அடுக்கலைக்கு வந்தாளா, அப்ப நானும் சத்தியும் வச்சு சூடா குடிச்சிட்டோம். அதான் உங்க முன்னுக்கு கொண்டு வந்தேன். என்ன யாழினி மாப்பிள்ள போய் இருந்து போனா இதான் நீ சொன்னாரோ? ஆமா பெரியமா, அத்தான் இந்த போன் தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. இது காஸ்ட்லியான போனு பெரியமா, 25,000 ரூபாய்க்கிட்ட வரும் பாத்துடுங்க. ஏ அப்பா, 25,000 ரூபாயா? 25,000 போன் இருக்கா என்ன? ஏன் இம்புட்டு திட்ட போட்டு வாங்கியிருக்காரு? ஒரு 2,000 3,000 ஒரு போன வாங்கி கொடுத்தா போதாது? போன பேசுறதுக்கு தானே என்ன பொண்ணுல வேலையை பார்க்க போறா? எம்மாடியோ இப்படிலாம் வாங்கி கொடுத்தா தெரிஞ்சா சின்ன மைங்க அவ்வளவுதான் தீந்து கரிச்சு கரிச்சே கொட்டிடுவாளே. அதை ஏன் கேக்கீங்க பெரியமா? அவங்களுக்கும் தெரியும், அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல அவங்க தானே, அவங்களுக்கும் தெரியும். அவங்க அத்தான் அப்பதான் போனை குடுத்துருக்கு அக்கா கையில. உடனே கீழே இருந்தவங்க மெனக்கெட்டு மேல சாப்பிட கூப்பிட மாதிரி வந்துட்டாங்க. வந்து அதை கொண்டா பாக்கட்டு என்னன்னு வாங்கி பாத்துக்கிட்டு, இல்ல இவ்வளவு விலை போட்டிருக்கு, இவ்வளவு விலைக்கு இப்படி போன் வாங்கி கொடுக்கணுமா? ஏன் அவங்க வீட்டுல போன் இல்லாமே இருக்கு, இந்த ரூபா இருந்தா பேங்க்ல போட வேண்டியதானே, இப்படி எல்லாம் ரூபாயை செலவழிப்பியா வைப்பேன்னு மேடையிலேருந்தே சத்தம் போடுவாங்க. அவங்க ஏன் பெரியமா இப்படி இருக்காங்க? ஒரு இடம் பொருள் எவ்வளவு இல்லையே, எல்லா இடத்துலயும் இப்படிதான் என்ன தொணன்னு வராங்க. அது எல்லாருக்கும் பிடிக்காதுல்ல. அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சரி பழகி இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்குமா? ஐயோ அவ பாத்துட்டாளா? ஊரெல்லாம் நம்மகிட்ட அடிச்சிருவாளே. 20 ரூபாய்க்கு 50,000 சொல்லுவா. 50,000 ரூபாய் போன வாங்கி கொடுத்துருக்கான்ல ஊரெல்லாம் நாரும். ஐய அவளுக்கு பேசவே தெரியாது சத்தி. அதானே நான் அவ்வளவா இவங்கள்ட்ட நான் பேச்சுவார்த்தை வச்சுட மாட்டேன். இப்ப கல்யாணம் அது மூத்த மைனி அவங்க நல்லா கோணனால போய் யாழினி நாங்க கொடுக்கேன். இல்லாட்டா இவங்க கூட்டத்துல நான் இவ்வளவு கொடுக்க மாட்டேன். சீரழிச்சு போடுவாள் பிள்ளைகளை, வேலை செய்ய அதை செய் இதை செய்யுன்னு. அவன் மகனுக்கும் கூப்பு கேட்டா, யாரையோ வச்சு கேட்டா மாப்பிள்ள கொடுப்ப பொண்ணு கொடுப்பேலா என்ன ஆகுதுன்னு. நான் அணக்கமே காணிக்கலையே, சத்தம் கொடுக்காம இருந்துகிட்டேன். எம்மா அவள்கிட்ட கொடுத்துக்கிட்டு பிள்ளை கிடந்து சீரழியதுக்கா நானும் என் பிள்ளைங்க கிடந்து சீரழியணும். வாய் கொழு 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 கொழுன்னு நிப்பா. எனக்கு அப்பமே என்ன கல்யாணம் புதுசுலேயே அந்த நிலை நிப்பா என்கிட்ட. நான் அது பொறுக்காம தான் தனியாவே வந்தது. நல்ல கடவுள் வந்த நேரத்துல எனக்கு ஒரு வீடும் இடமும் எல்லாம் நல்லபடியா கிடைச்சு வாங்கிட்டு நாங்க தனியா வந்துட்டேம்மா. அவட தான் மனசும் இருக்க முடியாது பத்துக்கோ சத்தி. மூத்தவா பாவம், அவ வாயிலா பூச்சி, நல்ல வச்சுனாலும் சிரிச்சுக்கிடுவா, கெட்ட வச்சுனாலும் சிரிச்சுக்கிடுவா. பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவா. பையன் நல்ல தங்கமான பையன். அது ஒண்ணுதான் இந்த குடும்பத்துல போய் நான் விழுந்தேன். இல்ல உங்க மாமா அவங்க பெரியப்பா குடும்பத்துல விழுந்திருக்கவே மாட்டேன் பத்துக்கோ. ஆமாக்கா, அவன் மேடையிலே வச்சு இப்பதான் ஒரு மாதிரி பேசினா பத்துக்கோ. அந்த உன்ட சொல்லதுக்கு என்ன அப்பன்னு சொன்னா நீ வருத்தப்படுவிய, அதான் உன்ட சொல்லல. சரி உன்ட சொல்லாமே இருக்க முடியாது பத்தியா, அதான் சொல்லுங்க. நீ எதுவும் நினைச்சுக்கிடாதக்கா. மேடையில நீ அந்த விசேஷம் முடிஞ்சோன்னா கீழே சாப்பிட்ட பிறகு குறைஞ்சிட்டு போன பத்தியா. போனோன்னு அவ சொல்லுதா, நான் கிட்ட நிக்கேன் காது கேட்கட்டும்னு சொல்லுதா. என்ன அவ்வளவு தூரம் நான் காது கேட்க முட்டாளா அவனா சொல்லுதா. இந்த மோதிரம் அந்த அவங்க பரிசம் போட்டிருக்காங்களே பதிலுக்கு இவங்க போடாண்டாமா, வாங்கதான் படிச்சிருக்காளுங்க. இவளுக்கு வாய் ஒரு குறவா, மேக்கப் போட்டிருந்த பிள்ளை நிக்கி, இதுக்கு வாய் குறவா, போறதுக்கு வக்கு இல்ல. அது இல்ல இது இல்லைன்னா இன்னும் மாதிரி நிக்கான்னு நினைக்க எனக்கு அது கேட்டோன்னே ரொம்ப வருத்தமா போச்சுக்கா. சரி இப்படி பேசுறாங்களே. இத்தனைக்கும் அடுத்தாளாக்கா அத்தனுக்கு தங்கச்சி இல்ல, அக்கா இல்ல, சாரி அக்கா இல்ல, கூட பிறந்த அக்கா இல்ல. நான் இப்படி பேசலாமா? நான் அடுத்தவங்க பேசினாலும் இவங்க பேசலாமா? ஒரு சபையில விட்டு கொடுக்கலாமாக்கா? இப்படி பேசுக பத்துக்கோ. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ரெண்டாவதுதான் சத்தி அங்க வான்னு கூப்பிட்டேன். வந்தா அவ கொஞ்சம் எப்படியாவது இந்த காயமே பைசா ஒண்ணும் இல்ல, கையில காப்பு இருந்து, அப்ப எப்படியாவது இந்த காப்பை கொண்டு அடை வச்சு நல்ல ஒரு மோரத்தை எடுத்துட்டு வந்துருமா ராசாத்தி சொல்லி அனுப்பி வச்சேன். ஆட்டோல பிடிச்சு. அது பாவம் பிள்ளை மலையோடி போய் பேங்க்ல கொண்டு அடை வச்சு துண்டு என்கிட்ட தந்துட்டாக்கா. அப்ப மோரத்தையும் தந்தா. சரி போட்டுருவோம், நம்ம பிள்ளை இல்ல, சத்தியா வேற யாழினி வேறையா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதான் சரி சொல்லி மோரத்தை போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொம்பளை மூஞ்ச பாக்கணும். ஒரு சைஸா போயிட்டு நம்ம இப்படி எல்லாம் பேசினோமே, இவ்வளவு நம்ம மூக்க வெட்டினாப்புல சபையில பண்ணிட்டாளுகளேன்னு. அப்படியா லட்சுமி, என் அம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லல. இதெல்லாம் இப்படி நடந்துச்சா மேடையில? அவ இப்படிதான் பத்துக்கோ, நல்ல நெஞ்சு நிப்பா, நல்ல உள்ளாமதான் நிப்பா. சே இப்படி எல்லாம் பேசினாளா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, நானும் அதுக்கு ஒரு கடை இருக்கு, இப்ப கடை வச்சாலும் வாங்கிருப்பேனே. காப்பையா கொண்டு அட வச்சு நீ நான் குழந்தை தெரிஞ்சு ஏசலமா செய்யும். ஏன் அந்த வேலையெல்லாம் செஞ்ச? அவளுக்கு அவ பாட்டு பேசிட்டு போடான்னு விட்டுற வேண்டியதானே.
மூத்தவ ஏதாவது சொன்னா நம்ம போய் காலையில கேட்க வேண்டியதான். இதுதான் ஒரு குலகுலத்தை பாட்டியாச்சே, அதை பேசிட்டு விட்டுற வேண்டியதானே. எதுக்குமா நீ பண்ணிக்கிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பி வச்சிருக்க தனியா? அதுக்கு என்னக்கா, நமக்கு சபையில விட்டு கொடுக்க கூடாதுல்லக்கா. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம வீட்டுல 1000 பேசுவோம், சபையில நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்படி கேட்டதுக்கு நம்ம சும்மா இருக்கலாமாக்கா? அதுதான் நான் போய் வச்சுட்டோமான்னு சொல்லி முதல்ல போட்டேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்ப இப்ப அந்த சமாதானம் ஆனால இனியும் போய் வெளியெல்லாம் சொல்ல மாட்டான்ல, ஒண்ணும் போடல ஒண்ணும் போடலைன்னு. அப்படியா? அப்படிலாமா பேசினாங்க சித்தி? இங்க இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிலாம் பேசினாங்க சித்தி. சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க அனுப்புனீங்க இந்த மலையோடி. மழை வேற நேத்து பெஞ்சது. ஏன் சித்தி? ஐய என்ன நீ இதுக்கெல்லாம் அழுக? நான் யாரு அடுத்தவள? அவன் சித்தி இல்ல, வா அம்மாக்கு அடுத்த தானே நான் தான். என்ன நீ இதுக்கெல்லாம் அழுக? ஐய கண்ணத்தோட முதல்ல விசேஷம் கழிஞ்சிருக்கு, கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாமா? அப்படி சத்தியால கூட்டு வெளியே போ. இந்த போன போய் பிடிச்சு பாருங்க போங்க. அழாத யாழ்னி, நான் செய்ய வேற யாரும் செய்வா சொல்லு? இல்ல சித்தி, செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஏன் இப்படிலாம் அவங்க பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. அம்மாவை பாவம், அம்மாவை எப்ப பாரு அவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்பத்திருந்தே நானும் பெரியவங்கல்ல அப்படின்னு எதுவுமே பேச மாட்டேன். மனோட வச்சு இப்படியே பேசினாங்க. சத்யா, கூட்டிட்டு போ, அக்கா வெளியே கூட்டிட்டு போ. அழக்கூடாது, என்ன விசேஷம்லாம் கலைஞ்சிருக்கு. அளவா செய்வா. போ வெளியே கூட்டிட்டு போ. இந்த போன பிரிச்சு பாருங்க போங்க. ஐயோ ஏன்க்கா அழுதுட்டு இருக்க? இதுக்கெல்லாம் போய் நீ வா, வெளியே போய் போன்லாம் பிரிச்சு பார்த்துட்டு அத்தாண்ட பைய பேசலாம். வா வா வா. ஏன்க்கா நீ வருத்தப்பட்டு இருக்க? நீ வருத்தப்படணும்னு நான் சொல்லல, உனக்கு தெரியணும் பத்தியா இதுவும், அதுக்குதான் சொன்னேன். அழாதக்கா, வருத்தப்படாத. நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அது இல்லாம அந்த சின்ன மைனியா அவங்கள கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோனா. அது சைஸா இருக்கு, எந்த எதுவும் சொல்லவும் செய்யாத. அத்தாண்டையும் சொல்லி வை, வீட்டுல உள்ள கதை எதுவும் அவங்ககிட்ட போய் சொல்லாம. அது சைஸா இருக்கு பத்துக்கோ. ஹை, அழகா இருக்குல்லக்கா அந்த பேட் சவுண்ட்லாம். சூப்பரா இருக்கு பாரு கேக்குறதுக்கு. சும்மா அழுதுட்டு இருக்காதுக்கா. இன்னைக்குதான் வீட்டுல நல்ல விசேஷம் நடந்திருக்கு, அது கிடையாது அழுற. அவங்க குணம்தான் தெரியும்ல, தெரியலன்னா சரின்னு சொல்லலாம். அவங்க இப்படிதானே, என்னை விட உனக்குதான் தெரியும் அதிகமா. சும்மா இதுக்கெல்லாம் போட்டு அழுதுட்டு இருக்க, விடு. அதுக்கு இல்ல சத்தி, அவங்க பேசுனது தப்பு தானே. பாவம் சித்திக்கு எங்களால எவ்வளவு கஷ்டம். பாவம் ஒரு பொண்ணு நகை என்ன சும்மையா இருக்குது? மெனக்கிட்டு நகையை கொண்டு பணையம் வச்சு நகை எடுத்திருக்க. பாவம் நீயும் ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை சொல்லல சத்தி. என்ன இதெல்லாம் சொல்ற விஷயமாக்கா? மன உடையில, அதுவும் மன உடையில நிக்க சொன்னா நீ இது இப்பவுமே இந்த அழுது ஊத்துக. மன உடையில சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் உடனே அத்தான் என் பொண்டடியை நீ அழ வைக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்க வந்துட மாட்டாரு? எப்படி அடிக்க என்ன செய்வாரு சொல்லு? போ சத்தி, அவரு ஏன் உன்னை அடிக்க போறாரு? அப்படி அடிக்க விட்டுருவோம்னா என்னன்னா? இப்ப சிரிக்க பத்தி அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே முதல்ல இந்த போனை ஓபன் பண்ணு. அத்தான் போன் பண்ணாலும் பண்ணுவாங்க, அவங்க பண்ணேன்னு நம்ம போன் பண்ணுவோம், அவ்வளவு தானே. போன் ஓபன் பண்ணுக்கா. ஹாய், ஆப்பிள் போனு எக்கா. போன் சூப்பரா இருக்குக்கா, நல்ல காஸ்ட்லியான போனு. ஆப்பிளோ ஆரஞ்சோ எனக்கு எதுக்கு தெரியும்? பட்டன் போன் வாங்கி தந்தாலும் அது ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன், போன் போடுவேன். இதை எப்படி பண்ணதுன்னு எனக்கே தெரியல. நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் சத்தி. அக்கா அந்த ஒரு பச்சை கலர்ல ஒரு பட்டன் இருக்கு பத்தியா, அது லேசா டச் பண்ண ஆன் ஆயிரும். ஆன் ஆயிட்டுக்கா, ஆன் ஆயிட்டு. ஐ, அதுல அத்தான் உன் போட்டோலாம் வச்சிருக்காங்களே. அட ஆமா, ஏன் போட்டோ வச்சிருக்காரு. எப்படி இருக்கு இதெல்லாம் தோணுதுன்னு தெரியலையே. அழகா இருக்கேன்ல. இது என்னோட சடங்கு போட்டோல இருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கேன். என் சடங்கு போட்டோ இருக்குல்ல, அதுல நான் இப்படிதான் இருப்பேன். அந்த போட்டோவும் என்னமோ ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு. பரவாயில்ல, அத்தான் நல்ல கிரியேட்டிவிட்டியா தான் இருக்காங்க. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தனை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகமான வரைக்கும். சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். என்ன சத்தி பாட்டு பிடிச்சிட்டு இருக்கு? போன் அடிக்க நினைக்கேன், எப்படி ஆன் பண்ணணும்? பாருடா, அத்தான் தீயாதான் இருக்காரு. ஹிக்கா அந்த பச்சை கலர்ல அமுக்கணும் இல்ல, அதே இன்னொரு டச் பண்ண ஆன் ஆயிரும். ஹலோ ஹலோ. எப்பா அத்தான் சூப்பர் பாட்டுல வச்சிருக்காங்க. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். இங்க இருந்து நீ நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களா பேசிக்கிட்டோம், நம்ம வேணா சந்தோஷம் அங்க போய் பேசலாம். அக்கா நீ பேசிட்டு நான் இப்ப வர்றேன்.
லூசு, எம்பிட்டு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 80 மட்டும் போன் பண்ணிருக்கேன். இனி ஒரு 20 மட்டும் பண்ணிருந்தேன்னு வையேன், 100 ஆயிருக்கும். நானும் எப்பவுமே நீ வீட்டுக்கு போனேன் அப்பத்துல இருந்தே போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ போனே எடுக்கல. என்ன வீட்டுக்கு போன மறந்துட்டியோ? ஒருத்தர் போன் வாங்கி கொடுத்தானே, வீட்டுல போய் ஆன் பண்ணி பாப்போமே, அந்த இதெல்லாம் இல்ல. என்ன இப்ப மாதிரி போன் அடிக்கணும்னு தோணுச்சே. போன் இப்படி பிடிச்சிருக்கா? உன் போட்டா வந்திருக்குமே, உன் சடங்கு போட்டா பாத்தியா? இல்லங்க, வீட்டுக்கு போனா எல்லாரும் இருந்தாங்களா, அதான் ராத்திரி போன் பண்ணலான்னு இருந்தேன். இப்ப சத்யாதான் இப்பவுமே நீ போனை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா. இப்பதான் அவதான் ஆன் பண்ணி தந்தா. அதானே பார்த்தேன், உனக்கு எங்கிட்டு இம்புட்டு மூளை. அதான் அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம் ஆன் பண்ணுன்னு, அதான் பண்ணிருக்கேனே. சத்தியா நிக்கலா போயிட்டாளா? இல்லங்க, அவ போயிட்டா. அவ ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்டயே பேசணுமா, அவன் அங்கிட்டு தள்ளி போய் நிக்க. சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? அத்தை மாமாலாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, சாப்பிட்டாச்சு. டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ரூம்ல வந்து உன்ன பேசணும்னு வந்து இருக்கேன். எத்தனை மணி போன் பண்ணிருப்பேன் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டேன் போ. சரி, அப்புறம் ஏழி இந்த அத்தனை பத்தி ஏதாவது சொல்லுது? ஆமா, நான் உன்னை அத்தான்லாம் கூப்பிடுன்னு சொன்னேன். நானும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் பேரு. நீ என்ன அத்தான் தான் கூப்பிடணும் இனிமேலே சொல்லிட்டேன். அத்தான்னு கூப்பிட்டு பாப்போம். போங்களாங்க, எனக்கு அப்படிலாம் கூப்பிட சட்டுன்னு வராது. இருந்தாலும் ஆசைப்படுறீங்க. அத்தான் சொல்லுங்க அத்தான், சாப்பிட்டீங்களா? ஆஹா, அத்தான் அத்தான் கூப்பிடலையே, கேட்கலையே, காதுல எவ்வளவு தேனா இருக்கு. நீ என்ன போன் எடுத்தா அத்தான் தான் நீ கூப்பிடணும். சும்மா வாங்க போங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. அத்தான் அத்தான் தான் நீ பேசணும், சரியா? எங்க இருந்தாலும் சரி. உடனே எப்படிங்க வரும்? எல்லாம் போக போகதான் வரும். எல்லாம் உடனே நீங்க எதிர்பார்த்தா எப்படி? அதெல்லாம் அப்படிதான், உடனே உடனே அப்டேட் ஆகிக்கிடணும். அப்புறம் நம்ம கல்யாணம் கழிஞ்சு எந்த ஊருக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுங்க, சொல்லு, டிக்கெட்டை போட்டுருவோம். போங்க, எப்ப வேற அதேதான் சொல்லிட்டு இருப்பீங்க. போங்க, நான் வைக்கிறேன், போறேன், போங்க. லூசு, நில்லு, போனை வச்சிடாத. பேசு, இவ்வளவு நேரம் தவறுனாப்புல இருந்திருக்கேன். வந்து போனை வைக்காமல, போனை வைக்க போறியா? போனை பேசு, ஏதாவது கேளு. இல்ல நான் கேக்குறதுக்காவது பதில் சொல்லு. நீயும் கேட்க மாட்டேங்கிற, நான் கேக்குறதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஐயோ, உன்னெல்லாம் எப்படி நான் மாத்தி கொண்டு வர போறணும் எனக்கே தெரியல.